அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/8/2023 முதல் 30/8/2023 வரை ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் எந்தெந்த விஷயங்கள்ல உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/8/2023 முதல் 30/8/2023 வரை பல்வேறு கிரகநிலைகள்ல மாறுதல்கள் ஏற்படுதுங்க. சூரிய பெயர்ச்சி, அதிசார சனி பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர வக்ர பெயர்ச்சி, புதன் வக்ர பெயர்ச்சி என அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலைகள் மாறுதல் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்று பார்த்தால், மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மாதத்தின் துவக்கத்தில் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் அதற்கு பிறகு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திற்கு மாறுவது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திற்கு மாறுவதால் நீங்கள் நினைத்த பல்வேறு விதமான சுப காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான விசேஷ தருணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு செவ்வாய் பயிற்சி காரணமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது புதிதாக நிலங்கள் வாங்குவதற்கும் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானத்திற்கு வருவது நீங்கள் நினைக்க கூடிய காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவேதான் பல்வேறு விதமான காரிய தடைகள் அத்தனையும் விலகி நல்ல ஒரு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க. ஏனென்றால் செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார். அதுபோன்ற ஒரு இடத்தில்தான் தற்போது அமரப் போகிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகுகிறது. புதிதாக நிலம் வாங்குவது உட்பட நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாக நடைபெறும். கடுமையாக இருந்த வயல் சார்ந்த பணிகள் சற்று ஓய்ந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டாகுதுங்க. மனதில் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் நீடிப்பதால் சற்று கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்க. ஆனால் இந்த மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு புதன் வருவது அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பது அதிலும் வக்ரகதியில் திரும்பி இருந்தாலும் பெரிய அளவிற்கு மேசராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. எனவே மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுதுங்க. தீவிரமாக அனைத்து விதமான பாடங்களையும் படிப்பதற்கான வாய்ப்பும் மதிப்பெண் குறைந்த விஷயங்களை அதீத கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது என்பதை புதன் பயிற்சி மற்றும் புதன் வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறதுங்க. புதனின் அமைப்பு காரணமாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சுமூகமாக தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் நிதி சார்ந்த நெருக்கடிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அனைத்து விதமான குழப்பங்களும் தற்போது குறைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அதிலும் சுக்கிரன் கலைத்துறை அரசியல் துறைக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் 5ஆம் இடத்தில் வீற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக அபரிவிதமாக கிடைக்க போகுதுங்க. தற்காலிக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கலைத்துறையில உங்களது படைப்பிற்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பங்களின் பொழுதுபோக்கு அம்சமாக கருதக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல நீங்கள் சாதிக்க முடிவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மக்கள் மனதில் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் உள்ள மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சுக்கிரனின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறையில நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் சனியின் ஆதிக்கமும் சற்று கலைத்துறையில் கூடுதலாக நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே புதிய தயாரிப்புகளில் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க. அளவோடு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஏனென்றால் குரு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை மறந்துட வேண்டாம். அதே சமயம் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலுப்பற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்குங்க.
தடைபெற்றிருந்த காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். நீதிமன்ற வழக்குகள், கட்சியில் இருந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே ஒரு சுமூகமான சூழ்நிலையை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு 1/8/2023 முதல் கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரது சொந்த வீடான சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. மாதத்தின் முற்பகுதியில் கடக ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்வுகளில் தடை ஏற்பட்டிருந்தது. ஆனால் பிற்பகுதியில் அவரது சொந்த வீடான சிம்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் அமருவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விதமான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகுகிறது. அது மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் பணவரவு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. நீங்கள் விரும்பியபடியே அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விதமான விஷயங்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பாராத நல்ல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். சனியும் 23/8/2023 முதல் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் வக்ரகதியில் மகர ராசியில் அமர்கிறாருங்க. மகர ராசி என்பது ஜீவனஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. லாபம் உயருங்க. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மகத்தான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். இரும்பு, சிமெண்ட், கட்டுமானம், ரியல் எஸ்டேட் துறை, வணிகத்துறை போன்றவற்றில் ஈடுபடுகிறவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் தொழில் துறையில் கிடைக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருப்பது உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்க போகிறது. பலருடைய ஒத்துழைப்பின் காரணமாக உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. தசாபுதிகள் சாதகமாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மை யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். எதிர்பாராத திடீர் பணவரவு உத்தியோக ரீதியாக சில மாறுதல்களை ஏற்படுத்த இருக்கிறது. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே அனைத்து விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. உறவினர்களுடைய மாறுபட்ட கருத்தால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில எதிர்பாராத அலைச்சலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவரோடு சஞ்சரிக்கிறது தான் மிக எதிர்பாராத சில சங்கடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள்ல அதீத விழிப்புணர்வு தேவை. தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். மற்ற தினங்கள் அனைத்துமே நல்ல சிறப்பான தினங்களாக அமைகிறது. 1/8/2023 முதல். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.